அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கன் கோழி குழம்பு வச்சுருக்கோம். ஆமாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சிக்கன் கோழி குழம்பு வச்சுருக்கோம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் உப்பு கல் போட்டு கொஞ்சம் வெடிக்க விட்டு அப்புறம் வெங்காயத்தள்ளி போட்டு கொஞ்சம் அதை நல்லா வதங்க விட்டு கருவேப்பிலையை போட்டு அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு அதை அப்புறம் தக்காளி பழத்தை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த தண்ணி சத்துலாம் நல்லா கலந்து கொலன்னு வந்துடும். ரெண்டும் ஒன்றா வெந்து நல்லா பச்சை மிளகாய் 3 போட்டு அதையும் நல்லா புரட்டி விட்டு நல்லா வேக விட்டுறணும். நல்லா வேக விட்டு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துறணும். அதை இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா புரட்டி விட்டு அதையும் நல்லா இஞ்சி பூண்டு வாசம் பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா புரட்டி விட்டுறணும். நல்லா வேக விட்டு அப்புறம் மிளகா நான் அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி மிளகாத்தூள் போடல, மிளகாயை வீட்டில் ஊற வச்சு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அது நல்லா அழகாக இதாக இருக்கும், குறப்பாக இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். நம்ம அம்மியில் அரைச்சி காய்ச்சுற மாதிரி இருக்கும். நல்லா குழம்பு சிக்கன் கிரேவியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறியை கழுவி வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவி அதோடு சேர்த்து நல்லா போட்டு பரட்டி விட்டுறணும். நல்லா பிரட்டி அதை நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பரட்டி விட்டுறணும். அதில் தண்ணி கொஞ்சம் விடும், அதனால் நல்லா பரட்டி விட்டுறணும். நல்லா பரட்டி நல்லா விட்டுறணும். கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாவை கலந்து கொஞ்சமாக அதில் போட்டு தண்ணி கலக்கி அதில் ஊற்றி விட்டுறணும். மூடி வச்சு அதை பரட்டி விட்டுடணும். கொஞ்சம் நேரம் கழித்து மசாலா தண்ணியை சேர்த்துடணும். சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து அப்போலாம் அம்மியில் தான் வச்சு அரைச்சி காய்ச்சுவோம். எல்லாமே அம்மியில் தான், மசாலாவை அம்மியில் தான் அரைப்பாங்க. எல்லோரும் அரைச்சி தான் காய்ச்சுவோம். இப்போத்தையும் கிரைண்டரில் மிக்சியில் கொடுத்து அரைக்கிறோம், ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கிறோம். அதனால தான் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. இப்போ அரைச்சி காய்ச்சினா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இன்றைக்கி மிளகா மட்டும் நான் அரைச்சி வச்சு இப்போ சமையலுக்கு சேர்த்துக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் அரைச்சிக்கிறது. அரைச்சி நல்லா காய்ச்சினா சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. இப்படி காய்ச்சினாத்தான் எங்கள் பிள்ளைகளெல்லாம் விரும்புவாங்க. தண்ணி மாதிரி வச்சா கொஞ்சம் இதாக இருக்கும். கறி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் போட்டு கேட்குறேன். உப்பு பார்த்துக்கிறேங்க. உப்பு பத்தாட்டா உப்பு போட்டுக்கிறேங்க. பிடிச்சி பார்த்துக்கிடுங்க. முன்னாடியே இப்போ நயமாக போட்டுட்டா கசந்துடும். அதனால் பிடிச்சி பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு மறுபடியும் லேசாக கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டினாவே உடஞ்சிரும். லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். எந்திரிச்சுட்டாவே கலந்துடும். கொஞ்சம் நல்லா இதாக பார்த்துக்கிட்டு